இயற்கை விவசாயத்தை வலியுறுத்தி கிராமம் கிராமமாக சென்று விவசாயிகளை ஒன்று திரட்டி இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் வேலூரை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் ரங்காபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் தினேஷ் சரவணன். பொறியியல் பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். சமூக சேவகராக இருந்து வந்த இவருடைய மூத்த சகோதரர் சரவணன் சாலை விபத்தில் இறந்து விடவே தினேஷ் சரவணனும் சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறார். வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தனது சேவையை தொடர்ந்து வரும் இவர் சைக்கிள் ரிக்ஷாவில் சென்று வீடு வீடாக மரக்கன்றுகள் வளர்ப்பது குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறார். இதுவரை 32,000 மரக்கன்றுகளையும் இவர் இலவசமாக வழங்கியுள்ளார். மேலும் அரசு பள்ளிகள், மாநகராட்சி கட்டிடங்கள், மலைப்பகுதிகள் மற்றும் பொது இடங்கள் என பல்வேறு இடங்களில் 500க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு அதனை பராமரிக்க ஆட்களையும் நியமித்துள்ளார். பாலாறு கரையோரங்களிலும் ஏரி கரைகளிலும் சுமார் 35,000 பனைமரக் கன்றுகளை நடவு செய்துள்ள இவர் 5 லட்சம் விதை பந்துகளை மலைப்பகுதிகளில் தூவியுள்ளார். இது தவிர பராமரிப்பில்லாமல் இருந்த 2 முக்கிய குளங்களை தூர்வாரியதுடன் தன்னுடைய பொது சேவைகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு அதன் மூலம் பொதுமக்களையும் சமூக சேவை செய்யும் நோக்கில் ஈர்த்து வருகிறார். தினேஷ் தம்பி எனக்கு ரொம்ப உதவி செய்திருக்கிறாரு. எனக்கு யாரும் இல்லை, அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாருமே கிடையாது. நான் தனியாக இருக்கிறேன், குழந்தைங்க கிடையாது, வீட்டுக்காரர் இல்லை. தினேஷ் தம்பியாக என் வீட்டை பார்த்துட்டு எனக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்தாரு. இப்போ மாதம் எனக்கு வேண்டிய ரேஷனு, பருப்பு, அரிசி முதல்ல எல்லாமே அவர் தான் இப்போ எனக்கு செய்யறதே. இப்போ அவரால் தான் நான் சாப்பிட்டுக்குன்னு வாழ்ந்துன்னு அந்த ஊரில். எனக்கு யாரும் கிடையாது உதவி செய்யறதுக்கு. 10 பைசா யாரும் எனக்கு உதவி செய்யறதில்லை. ரொம்ப கொரோனாவில் வாடி வதங்கி இருக்கும்போது தினேஷ் சார் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். கிருமி நாசி தெளித்தார், ப்ளீச்சிங் பவுடரும் கொடுத்தாரு வீடு வீடாக. காய் கறி பதார்த்தம், அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாமே கொடுத்தாரு. அரசாங்கமே எங்கள் ஊரில் என்னானே எதுவுமே கவனிக்கவே இல்லை. தினேஷ் தம்பி தான் எங்களை அடிக்கடி பார்த்து எல்லாமே கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். இது மட்டுமின்றி சுமார் 1000 பேரை ஒன்றிணைத்து வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் ஏழைகளுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி வரும் தினேஷ் சரவணன் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் இன்று வரை வாழ்வாதாரம் இன்றி தவித்து வந்த 10,000 குடும்பங்களுக்கு இலவசமாக மளிகை பொருட்களையும் வழங்கியுள்ளார். 2014 என்னோட சரவணன்றவர் இறந்ததுனால அவரோட நினைவாக 2014 பல்வேறு சமூக சேவைகள் செஞ்சிட்ருக்கேன். இப்போ இந்த கொரோனா காலத்தில் நிறைய வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறதுனால டெய்லி சமூக சேவை நிறைய பண்ணிகிட்ருக்கேன். ஆரம்பத்தில் என்னோட சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை இதுக்காக ஒதுக்கி நான் பண்ணிகிட்ருக்கேன். சமூக வலைத்தளங்களில் நான் இதை பதிவிடும் போது என்னோட நண்பர்களும் சேர்ந்து பொதுமக்களும் இது நிறைய பேர் பார்த்துட்டு அவங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க பண்ணுற உதவிகள் எல்லாமே சேர்த்து நான் நிறைய பொதுமக்களுக்கு நிறைய சேவைகள் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் ஒரு 10,000 குடும்பத்துக்கு மளிகை சாமான்லாம் கொடுத்துருக்கேன். அப்புறம் வேலூரை கொஞ்சம் பசுமையாக மாற்றணுன்றதுக்காக மலைகளில் விதைப்பந்து தூவுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 லட்சம் விதைப்பந்துகளை மலைகளில் தூவிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பாலைவனத்தில் பாலாறில் பனை விதைகளை 35,000 பனை விதைகளை பாலாறு கரையோரங்களில் நட்டுட்ருக்கேன், ஏரி கரையோரங்களும் நட்டுட்ருக்கேன். அந்தந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் அந்தந்த பகுதி மக்களுக்கு கோரிக்கை அவங்க என்ன கேட்குறாங்க, மக்களுக்கு என்ன தேவைன்றதை அறிஞ்சு அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி என்ன கோரிக்கைன்னு கேட்டு நீங்கள் அதை பூர்த்தி பண்ணாலே ஒரு ஒரு மாற்றத்தை சமூகத்தில் கொண்டு வரலாம். அந்தந்த பகுதி மக்களுக்கு நான் ஒரு அன்பான வேண்டுகோளாக இருக்கிறேன். விவசாயத்தை புறக்கணித்து தொழில்நுட்பத்தை வளர்க்கிறேன் என கூறி அந்நிய நாடுகளை நோக்கி இளைஞர்கள் படையெடுத்து வரும் இந்த காலகட்டத்திலும் இயற்கை விவசாயத்தை வலியுறுத்தி கிராமம் கிராமமாக சென்று விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதுடன் இயற்கை உரம் மற்றும் மரக்கன்றுகளையும் அவர்களுக்கு வழங்கி வரும் பொறியியல் பட்டதாரியான தினேஷ் சரவணனை அனைவரும் பின்தொடர்ந்து அவரது சேவைக்கு கை கொடுக்க வேண்டும். லோட்டஸ் நியூஸ் செய்திகளுக்காக வேலூர் செய்தியாளர் குமார் மற்றும் ராமன்.